அதான் சொல்கிறேன், தனிநபரையும் வழிகாட்டும், ஃபேமிலியையும் வழிகாட்டும். ஒரு ஊரை மட்டும், ஒரு சின்ன கிராமமாக இருந்தால் அதுக்கும் ஹிதாயத்து குரானில் இருக்குது. ஒரு பெரிய அரசாங்கம் அப்படின்னா அதுக்கும் ஹிதாயத்து இருக்குது. உச்சகட்டமாக உலகமே சேர்ந்து ஒரே கவர்மெண்ட்டாக இருந்தாலும், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணாலும் குரானில் வழிகாட்டுதல் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டுக்கே வழிகாட்டுதல் இருக்குது. அப்போ அந்த உசூல்களை நம்ம எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்குவோம். குரானுக்குள்ளே நம்ம ட்ராவல் ஆகும்போது, ஒவ்வொரு வசனத்தும் படிக்கும்போது நமக்கு வந்து இது ட்ரைனிங். அதான் சொன்னல, இது குரானை பொறுத்த வரைக்கும் இது வந்து டெய்லி நம்ம குரான் கிளாஸ் வச்சுருக்கோம். நைட்டில் 1/2 மணி நேரம் நல்லா பரக்கத்து, நல்லாவுடைய அந்த இந்த ரஹமத்தெல்லாம் கிடைக்கும். இது கிடச்சி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? கழுதா 24 மணி நேரம் கண்டதுக்கு ஒதுக்கியாச்சு. இந்த 1 மணி நேரம் சீப்பாக வாங்கிக்கோ. எது அல்லாவுக்கு 1/2 மணி நேரம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாம் தொப்பி போட்டு, அப்படியே உட்காந்து தலையில் முக்காடெல்லாம் போட்டு, அப்படியே ரொம்ப அப்படியே அந்த ட்ராமாலாம் போட்டு அல்ல மாதிரி அப்படியே ரொம்ப அப்படியே அந்த எடப்பாடி சசிகலா முன்னாடி நின்றுடலாம். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து டீல் பண்ணக்கூடாது. அது சொன்னல, குரான்னு நீ கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, குரானை நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து நம்மகிட்ட வந்து லைஃப் சேஞ்சிங் வந்து அதை டிமாண்ட் பண்ணும். குரான் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு மாதிரி வாழ்ந்துருக்கணும். குரான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையே மாறி போயிடும். அதுக்கு தான் குரான். இது மாறல அப்படின்னா செத்து பார்த்தா தெரியும் மாறாதவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சுன்ட்டு. குரான் வந்து வெறும் நன்மை அதாவது நன்மை, குரான் சொல்ற ரூட்ல நன்மை சம்பாதிக்கிறது தனி. குரானை பற்றி நாம தவறா புரிஞ்சுக்கிட்டு நன்மை சம்பாதிக்கிறது தனி. இப்போ அதனால நான் சொல்றதுல இப்போ இது பார்க்கும்போது நான் இவ்வளோ லிஸ்ட் போட்டோன்னே சில பேருக்கு மயக்கம் வந்திருக்கும். இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா குரானு? இதுக்குள்ளே இவ்வளோ டைவர்ஷன் உள்ள ட்ராவல் பண்ணி போகும்போது இன்ஷால்லா சரி. ஒரே நாளில் இத்தனை சப்ஜெக்ட் கொண்டாந்து விளக்கும் போது கெப்பாசிட்டி சரியே இருக்காது. அவ்வளோ சீக்கிரம் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டாக. ஏன்னா நம்ம விரிவாக அல்லாவும் அது மாதிரி தான் வச்சிருக்கான். அதனால தான் குரானில் எல்லா சப்ஜெக்ட்டும் கொண்டாந்து ஒரே இடத்துல வைக்கல. குரானில் வந்து குடும்பத்தை பற்றி, ஃபேமிலி ரூல்ஸை பற்றி பேசுவோம், ஒரே சூறாவில் பேசாது. ரெண்டு வசனம் பேசுவோம், அதோட விட்டுருவான். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் 2 வசனம் வரும். கேப் விட்டு தான் எல்லாம் வந்து வச்சிருப்பான். ஏன்னா நம்மளால் அது தாங்க முடியாது. ஒரே நேரத்தில் போட்டு ஹெவியான அட்வைசஸ் போட்டு நம்மளை போட்டு அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளால் அது தாங்க முடியாது. அதனால் குரான் நல்லாவே அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கான். சரியா? போதும்.